ஸ்கூல் எஜுகேஷன்ல இப்ப அப்போ இருந்தத விட மாணவர்கள் வந்து நெறைய ஆக்டிவா இருக்காங்க சார். கலைஞர் வந்து 2006ல வந்தாரு. வந்து ஆண்களுக்கு சைக்கிள் அப்டின்னாங்க. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தான் சைக்கிள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் வாங்குன செட்டு நாங்க தான். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறத வந்து தேடி தேடி ஸ்கூலுக்கு வராதவங்களை ஒன்றாவது சேர்ப்பாங்க தெரியுமா. ஒருத்தனையும் விடாமல் எல்லாத்தையும் என்ரோல் பண்ணுறேன், 100% என்ரோல் பண்ணுறேன். அதுபோல் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா ட்ராப் அவுட் வர்றது இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க. நார்மலா நீங்க என்ன வேணா வியாபாரம் பண்ணுங்க, இல்ல வந்து ஒரு கடை ஆரம்பிங்க, இல்ல வந்து ஒரு ஜிம் ஆரம்பிங்க, எது வேணா ஆரம்பிங்க. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பார்வை வந்து வேறுபடும். விவசாயம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து 360 நாளாக நான் வேலையை விட்டுட்டு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறது வந்து பெரிய ரிஸ்க்கு. இன்னொன்று அதில் இருக்க நீங்கள் விவசாயம் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் சுற்றி இருக்கிறவனோடையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ நார்வே நாடுகளில் மேஜராக வந்து இப்போ உங்களுக்கு சிக் லீவுன்னு நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா, டாக்டர் சிக் லீவ் கொடுத்துட்டாருன்னா எனக்கு 1 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நான் என்ன சம்பளம் வாங்கணும் அந்த சம்பளத்தை கொடுத்துருவேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க? ஸ்கூலில் நான் எங்கள் ஊர்லேயே தான் சார், அரசு பள்ளியில் தான் சார். எங்கே படிச்சிங்க? கலவை அரசு. கலவைனா இங்கே ஆரணி பக்கமா? ஆமாம் சார், வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம், ஓகே. அது முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் தான் இங்கே வந்தீங்க? ஆமாம் சார், காலேஜ். அது வந்து இப்போ அந்த அப்போ படித்ததெல்லாம் என் நினைவில் இருக்கா உங்களுக்கு? நினைவில் இருக்குது சார். அப்போல்லாம் எப்படி இருக்கும் அந்த நீங்கள் சொல்கிறதுல எந்த டைம் அது? 2006 10வது, 2008 12வது. 2006 அந்த டைம்லாம் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸ்கூல் எஜுகேஷன்? அதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனில் இப்போ அப்போ இருந்ததை விட மாணவர்கள் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்காங்க சார். அப்படியா? அப்போ இருந்தப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கலைஞர் வந்து 2006ல் வந்தார். வந்து ஆண்களுக்கு சைக்கிள் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தான் சைக்கிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கின செட்டு நாங்கள் தான். ஓ அப்படியா? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான சைக்கிள் வாங்கினது எங்கள் செட்டை தான். எங்கள் செட்டில் தான் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு மட்டும் சைக்கிள் தராங்க, நமக்கு யாராவது சைக்கிள் தராங்களா பாரு அப்படின்னு. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் கொடுத்தாரு. அப்போ நாங்கள் படிக்கும்போது வந்து பள்ளிக்கல்வியில் வந்து பெருசாக வந்து 10th +1 +2 வந்து நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் அப்போ குறைபாடு இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இப்போ வந்தாங்க. இப்போ பார்க்கும்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் மாணவர்கள் வந்து அப்பா வந்து 100க்கு 100 200க்கு 200 வந்து ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா கடினமான பாடத்திட்டம் இருந்தால் அது நல்ல பாடத்திட்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் இப்போ 200 அவுட் ஆஃப் 200லாம் எடுக்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். நான் வந்து நார்வே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு சிலபஸ் டஃப்பாக இருந்தால் அதுதான் நல்ல சிலபஸ் அப்படின்னு நினச்சிருந்தேன். அங்கே போனப்போ தான் சொன்னாங்க, டஃப்பான சிலபஸ், யாரும் மார்க் எடுக்க முடியாத சிலபஸ் வந்து நல்ல சிலபஸ் கிடையாது. எல்லாருக்கும் அக்சசிபிலிட்டியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அதுதான் நல்ல சிலபஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு வரணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ பார்க்கும்போது இப்போ சிலபஸ் நல்லா இருக்கு போல. மாணவர்கள் எல்லாம் பாருங்க, டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வாங்கி பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் புக்லாம் நிறைய வாங்கி பார்த்தேன் சார். பார்த்துருக்கீங்களா? சார் நிறைய அட்வான்டேஜாக நிறைய வந்து இன்ட்ராக்டிவ் ரீசனிங் பேஸில் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது மாணவர்களுக்கு வந்து நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ராக்டிவாலாம் இல்லை. இப்போ இந்த தடவை லீவுக்கு வந்து ஊருக்கு போய் பார்த்தீங்களா? ஊருக்கு போய் பார்த்தேன் சார். ஸ்கூலுக்கு போனீங்களா? ஸ்கூலுக்கு போனேன் சார். நிறைய இப்போ வந்து பெரிய பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும் பற்றி பார்த்தீங்களா? 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்களா? மெட்டீரியலும் பார்த்தேன் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதாவது நாங்கள் படிக்கும்போது எல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருந்துச்சு. இப்போ அதை இடிச்சிட்டு பெரிய பில்டிங்காக கட்டியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கெரியர் கைடன்ஸ் வேணும்னாலும் அதுக்கான ஆட்களை இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நாங்கள் படிக்கும்போது கெரியர் கைடன்ஸ்னால் பக்கத்து ஊரில் ஏதாவது நடந்தால் போவோம். இப்போது இப்போ கலவையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், இல்லை வேலூரில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும். அங்கே போய் நாங்கள் போயிட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வரும்போது அதுக்கான ரீச் அதிகமாக இருக்குது. இப்போ அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் வந்து இப்போ இங்கே ரொம்ப மெனக்கெட்ட எல்லாம் செய்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்கூலில் வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா எங்கே இருக்காங்கன்னு முதல்ல அசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணோம், பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32,000 ஸ்கூல்ஸ் நம்ம
கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். அதில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு கிளாஸ், அதை ஒரு கிளாஸ்னால் ஒரு சாம்பிளாக ஒரு 50 பேர் எடுத்து ஒரு ஸ்கூல்லையும் அதில் வந்து அவங்க எந்த லெவலில் ரீச் ஆகிருக்காங்க, அட்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணி, இது வரைக்கும் அதை பண்ணதே இல்லை நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்கேலில். இது பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்ஸை முதல்ல ஃபில் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அடுத்த இதுக்கு போகும்போது வந்து அவன் வந்து அந்த ஆன் பார் எல்லோரும் ஒன்றா இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை போயிட்டுருக்கு இப்போ அது மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, வெறும் ஃபிசிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த மாதிரி இதெல்லாம் மாதிரி இல்லாமல் ஒரு கன்கரண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, லேர்னிங் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அதெல்லாம் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 10வது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறத விட, என்ன 5வது இருக்கும்போது எங்கடா இருக்க நீ, 6வதுல எங்கே இருக்குது, 8வதுல எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்பயே அங்கேயே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, அதை நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறத வந்து தேடி ஸ்கூலுக்கு வராதவங்களை ஒன்றாவது சேர்ப்பாங்க தெரியுமா, ஒருத்தனையும் விடாமல் எல்லாத்தையும் என்ரோல் பண்ணுறேன், 100% என்ரோல் பண்ணுறது. அதுபோல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ட்ராப் அவுட் வர்றது இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, அட்டண்டன்ஸில் ஒரு இர்ரெகுலாரிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெய்லி ரிப்போர்ட் வந்துடுது. இங்கே இந்த எம்எஸ் இருக்குல்ல, எம்எஸ்சில் எல்லாம் அங்கே வந்துடும். வந்தோடனே போய் பார்க்க சொல்கிறாங்க, ஏன் வரல என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே என்ன அந்த அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா, ட்ராப் அவுட் ஆகிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு அதனோட இண்டிகேஷன் என்ன, இர்ரெகுலாரிட்டி. அது வந்ததுடனே அது ரெட் லைட் எரிஞ்சிடும். உடனே ஆளை போய் பார்த்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்குறது. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் முடிச்சு பாஸ் ஆகிட்டான்னா அவனை கூட காலேஜில் சேர்க்கறது, ஏதோ ஒரு கோர்ஸில் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முனைப்பாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, என்னென்னா இவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷன் போகிறதுங்கிறது ஓகேயா? அதை பற்றி என்ன அனுபவம், அதை பற்றி என்ன உங்களோட எண்ணம் என்ன அதை பற்றி? இல்லை சார், ஏன்னா நான் பேசுகிறது வந்து என்னுடைய கன்விக்ஷனுக்காக நான் பேசல, ஒரு டெவல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். இல்லை, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போகிறது ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா 2006க்கு அப்புறம் தான் வந்து கலைஞர் வந்து ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஷிஃப்ட் சிஸ்டம் வந்து காலேஜஸில் வந்து கொண்டு வந்தார். அந்த ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால நிறைய பேரால் வந்து முழு நேர காலேஜ் போடணும், முழு நேர காலேஜ் ஃபுல் டே அதுக்கு போக முடியலனாலும் ஆஃப் டேயில் காலேஜ் போயிட்டு அந்த இதில் வந்து அஃபிஷியலாக படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிச்சு. வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் படிக்கலாம் பார்ட் டைமில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷிஃப்ட் காலேஜஸ்னால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்துச்சு. நிறைய அரசாங்க கல்லூரிகளும் சரி தனியார் கல்லூரிகளும் ஷிஃப்ட் சிஸ்டம் வந்ததுனால 2 ஷிஃப்ட்டில் காலை மாலைன்னு வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படிக்க ஆரம்பித்ததுனால தான் அவங்க ஒரே இடத்துல தேங்காமல் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்களால போக முடிஞ்சு. நார்வேல பார்த்தீங்கன்னா 32% தான் சார் ஜிஇஆர், 32% தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆனால் அங்கே வந்து அவங்க அந்த இடத்துல தங்கறது இல்லை. அந்த ஸ்கூல் முடிச்ச உடனே அந்த இடத்துல தங்காமல் அவங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷன் அந்த சைடு நோக்கி போகிறாங்க. அப்படி இல்லைன்னா வேலை பார்த்துட்டு வந்து திரும்ப படிக்கலாம். இப்போ நார்வே மாதிரியான நாடுகளில், யூரோப்பியன் நாடுகளில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன, +2 முடிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கோ இல்லை கவர்மெண்ட்டாக இப்போ மிலிட்ரி ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று போயிட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்ப படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. வந்து படித்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா 40-45 வயசில் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்கலாம் வந்து அங்கே ரொம்ப சாதாரணம். ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து குறையும். நீங்கள் படிக்காமல் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா திரும்பி சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த சிஸ்டத்துலேயே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களோ வரீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தை வந்து உங்களை வந்து நோக்கி அது நகர்த்தும். இவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ பேர் படிக்கிறது தான் நல்லது. இவ்வளோ பேர் படிக்கும் போது தான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பேசிக் எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கான விஷயங்கள் தெரிய வரும். அவங்க வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன வேணால் வியாபாரம் பண்ணுங்க, இல்லை வந்து ஒரு கடை ஆரம்பிங்க, இல்லை வந்து ஒரு ஜிம் ஆரம்பிங்க, எது வேணால் ஆரம்பிங்க. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பார்வை வந்து வேறுபடும். ஏன்னா எல்லாராலையும் வந்து வேலைக்கு போக முடியாது, எல்லாராலையும் அரசு வேலைக்கு போக முடியாது, எல்லாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மினிமம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலையை எப்படி சிறப்பாக செய்யலாம், அந்த வேலையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலான்றத வந்து பேசிக்கில் இருந்து உங்களுக்கு புரியும். இதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது அந்த காலேஜும் அந்த டிகிரியும். அந்த டிகிரி போகிறதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன டிகிரி வேணால் படிங்க, ஆனால் அந்த 3 வருஷம் அந்த காலேஜில் போய் உட்காந்துடுவாங்க. உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய நெட்வொர்க்கு
ஆசிரியர்களோட இது, கல்லூரி போயிட்டு வர்றதுல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெகுலர் விஷயங்கள், இது எல்லாமே வந்து உங்களுடைய அடுத்த 30 வருஷத்துக்கான ஒரு பேசிஸாக இருக்கும். அதனால் 100% GR வந்தாலும் எல்லாரும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அந்தந்த தொழில்கள் அவங்கவுங்க துறையில் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த டிகிரி வந்து ஒத்துழைக்கும். அதுக்காகவே நிறைய பேர் படிக்க வர்றது ரொம்ப நல்லது சார். இப்போ நார்வேல வந்து ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் வந்து வெறும் +3 முடித்தவர் தான். ஆனால் அவர் இப்போ BA எக்கனாமிக்ஸ் வந்து சைடில் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் கடையில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவரால் படிக்க முடியுது. ஆனால் இங்கே வந்து இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டா திரும்ப வரது கஷ்டம். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக உனக்கு என்னால் படிக்க முடியலனாலும் டெய்லி காலேஜ் போயிட்டு வா. 3 வருஷம் சும்மாவது காலேஜ் போயிட்டு வா. 3ஆவது வருஷம் முடிக்கும் போது அவங்களாம் முடிச்சிட்டாங்களே நம்ம முடிக்கலையே அப்படின்ற ஒரு கில்டு, ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும். அடுத்து நீங்கள் எப்படியாவது படித்து அந்த டிகிரியை முடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த டிகிரி இன்றைக்கி உதவலைனாலும் உங்களுடைய தொழில் நேரத்துலையும் உங்களுடைய வேலை நேரத்துலையும் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த டிகிரியில் படித்த ஒரு விஷயம் உங்களை காப்பாற்றும். இப்போது நீங்கள் அந்த கலவை மாதிரி ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இப்போ நான் அங்கே போய் உட்காந்துருக்கீங்களே, அது திரும்ப ஊரில் போய் நம்ம வந்து நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்த மாதிரி விவசாய வேலை பார்ப்போம், என்ன நிம்மதியாக இருப்போம். எப்படா நீங்கள் வேணால் பாதி நேரம் வெயில் அடிக்குது, ராத்திரி 3 மாதம் வெயில் அடிக்குது, 3 மாதம் இருட்டாக கிடக்கு, இந்த ஊரில் வந்து இருக்கமே, நம்ம போய் அந்த வேலையை பார்ப்போம், என்ன அந்த கோல்டன் ஈராக இருக்குல்ல, இது தற்சார்பு வாழ்க்கை, அதிலெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அதில் நாட்டெல்லாம் வரலையா உங்களுக்கு? இல்லை சார், இது வரைக்கும் நாட்டம் வரல. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 குழந்தைங்க. அவர் வந்து கொஞ்சம் நிலச்சுவாந்தார் மாதிரி இருந்தார். அதனால் அவரால் தப்பிக்க முடிஞ்சிச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட இதுக்கு நாங்கள் 2 பேர் தான். இந்த நிலமையில் நான் வந்து திரும்ப வந்து அந்த காலகட்டத்திலே அவர் வந்து எங்கள் அப்பா விவசாயம் பண்ணல, எங்கள் அப்பாவும் பண்ணல, எங்கள் தாத்தாவும் பண்ணல. 2 பேரும் வேறு தொழில்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரைஸ் மில் அது இதுன்னு வச்சுட்டு இருந்தால் அம்மா வழி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாயர்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அதனால் எனக்கு அந்த விவசாயத்தை பற்றி பெருசாக எதுவும் அந்த லெவலில் இருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நண்பன் ஒருத்தான் தான் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் என்ன மாதிரியே வந்து இப்போ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஈக்விட்டாஸ் பேங்க்கில் வந்து அங்கே மேனேஜராக இருக்கான். கோவிட் நேரத்தில் அவனுக்கு திடீர்னு என்னென்னு தோணுச்சு தெரில, இந்த யூடியூப் வீடியோவாக பார்த்து வந்து விவசாயம் நானும் பண்ணுறேன்னு போய் இறங்கிட்டான். அவனோட நிலம் வந்து சுற்றி 2 ஏக்கருக்கு வேறு ஆட்களுடைய இடம், நடுவில் மட்டும் அவனுடைய நிலம் வந்து 1 ஏக்கர் மாட்டிக்கிச்சு. அவனுக்கு வந்து மோட்டரும் இல்லை. அந்த பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட தான் தண்ணி வாங்கி அவன் வந்து விவசாயம் பண்ணணும். அவனால் அந்த தண்ணி வாங்கிறதுக்கே முடியாமல் வந்துட்டு அவன் மோட்டர் போடுறேன் அப்படின்னு வந்து டிராக்டர் அந்த மோட்டர் போடுற மிஷின் எல்லாத்தையும் போர் மிஷின் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணி, நீ எப்படி போர் போடுவ, நீ எங்கள்கிட்ட தான் தண்ணி வாங்கணும்னு பிரச்சனை பண்ணி அந்த போர் மிஷின் 1 மாதம் இருந்து அவனுக்கு அந்த 1 மாதம் வாடகை கட்டி வீணாக போச்சு. அன்றைக்கி அவன் முடிவு பண்ணால் விவசாயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டான். விவசாயம் பண்ணி திரும்ப பண்ணுறதுல சிக்கல் என்ன அப்படின்னா சார், இப்போது முன்னாடி 180 நாள் பயிர் இருந்துச்சு, இன்றைக்கி 90 நாள் பயிர் ஆகிப்போச்சு. 90 நாள் பயிருக்கு நீங்கள் 90 நாளும் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் வந்து அந்த நாற்று நடுறது, அதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 1 hour 2 hours, அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு கடைசியாக வந்து பறிக்கிறதோட முடிஞ்சிருது. விவசாயம் வந்து ஒரு 180 நாள் 360 நாள் தொழில் கிடையாது. அது நிறைய பேருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார். நல்லது தானே, ஏன் 360 நாள் வேலை செய்யணுமா என்ன? கரெக்டு தான் சார். ஆனால் அந்த 360 நான் பாட்டில் 10 நாள் வேலை செஞ்சுட்டு மீதி 300 நாள் 350 நாள் ஜாலியாக இருக்கேன். அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து இந்த 360 நாளுக்கு சஸ்டைனபிளான ஒரு ஆப்ஷன் வந்து விவசாயம் கிடையாது. உங்களுடைய முதல்ல அந்த நாற்று நடுத்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கான உழைப்பு, அதுக்கு அடுத்து வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து அதை களை பறிக்கிறது, அவ்வளோதான். களை பறிச்சுட்டு நீங்கள் வந்து அறுவடை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் வந்து பெருசாக 360 நாள் வந்து எந்த ஒரு விவசாய நிலமும் சரி, விவசாயம் சார்ந்த தொழிலும் சரி கிடையவே கிடையாது. நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சார், விவசாயி காலையில் போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கோழி மேய்ப்பான், ஆடு மேய்ப்பான், பல தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பான். விவசாய தொழிலாளிகள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்களே வந்துட்டு ஷிப்கார்ட் வேலைக்கு போகிறாங்க. மேலே எங்கெங்கே அங்கே மேலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு அந்த தொழிலுக்கு மாறிட்டாங்க. விவசாயம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து 360 நாளாக நான் வேலையை விட்டுட்டு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறது வந்து பெரிய ரிஸ்க்கு. இன்னொன்று அதில் இருக்க நீங்கள் விவசாயம் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் சுற்றி இருக்கிறவனோடையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நிலமே நீங்கள் வச்சுருந்தாலும்
உங்களுடைய சுற்று வட்டார நிலச்சுவாந்தார்கள் நினச்சா உங்களால் அதையும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல சார். சரி. இப்போ என்ன தொடர்ந்து அங்கேயே இருக்க மாதிரி தான் திட்டமா? ஆமாம் சார். இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து அங்கேயே இருக்க மாதிரி தான் திட்டம். நீங்கள் ஸ்கேண்டினேவியன் நாடுகளில் இருக்க அந்த திட்டத்தை பற்றி கேட்டப்போ தான் திரும்ப இப்போ எனக்கு இது வந்துச்சு. இப்போ நான் வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் இப்போ என்னால் வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து சிக் லீவுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு தெரியும். சிக் லீவாக இருந்தாலும் நீங்கள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். இப்போ நார்வே நாட்டிக் நாடுகளில் மேஜராக வந்து இப்போ உங்களுக்கு சிக் லீவுன்னு நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா, டாக்டர் சிக் லீவ் கொடுத்துட்டாருன்னா எனக்கு 1 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நான் என்ன சம்பளம் வாங்கணும் அந்த சம்பளத்தை கொடுத்துட்டே இருப்பான். 1 வருஷம். இந்த சிக் லீவை தாண்டி எனக்கு ஏதாவது வந்து பார்ஷியல் லாஸ் ஏதாவது வந்து இருந்துச்சுனாலும் கவர்மெண்ட் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கட்டத்தில் வேலை போயிருச்சு, இல்லை வேலை வாய்ப்பில் வந்து நான் வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுனாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இந்த நாட்டிக் நாடுகளில் வந்து 75% 80% வரைக்கும் நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்தை 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு கொடுக்கறதுங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைவாய்ப்பு போன அடுத்த அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு அடுத்த வேலைக்கு சேர்றதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து கவர்மெண்ட் செய்யும். ஓகே. இந்த கவர்மெண்ட் வந்து நீ வேலை வாய்ப்புக்கு போ, நான் உன்னை வேலை வாய்ப்புக்கு எப்படியாவது ஒன்று வாழ்வதற்கு மிக சிறந்த இடங்கிறீங்க. ஆமாம் சார். இல்லையா? செக்யூரான சிறந்த இடம். செக்யூரான சிறந்த இடம். அதனால தான் நீங்கள் அதை விட்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆமாம் சார். இல்லையா? ஆமாம் சார். ஆனால் அந்த பனியும் குளிரும் மிரட்டுதே. பனியும் குளிரும் மிரட்டும் சார். ஆனால் அது வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பழகிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கள்லையும் சரி, இந்த 24 hours டார்க் டைம்லேயும் வந்து 3 சப்ளிமெண்ட் எடுத்துப்பேன் தினமும். ஒமேகா 3, வைட்டமின் டி, வைட்டமின் B12 3 டேப்லெட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநிலையை வந்து ஓரளவு சமமாக வந்து வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம டிப்ரெஸ் ஆகாமல் ஏன்னா அந்த க்ளூமியாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலேருந்து போன உடம்பு தான் நம்மளுது. நமக்கு நார்மலாக இருக்கிறத விட வைட்டமின் டி அதிகமாக தேவை. அப்படிப்பட்ட வைட்டமின் டி குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நாடில் போய் நம்ம செட்டில் ஆகும்போது வைட்டமின் டியை நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டு B12 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆராய்ச்சிலேயும் நாங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம்ல சார், இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணது என்னென்னா, ஒரு மனுஷன்ட்ட இருந்து நீங்கள் வைட்டமின் டியையும் வைட்டமின் B12லையும் வந்து நீங்கள் பறிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை ஈஸியாக டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஜோம்பி ஆகிடுவான். இந்த 2 சப்ளிமெண்ட், இந்த 2 விஷயம் உங்களுக்கு குறைபாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிடும். அப்போ அந்த புதுசாக போகிறவங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒரு கிளாக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சாப்பாடுலேயே நான் நிறைய சிக்கல் வரும்ல. ஏன்னா அவன் நிறைய ரெட் மீட்டை சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கும்ல. ஆமாம் சார். இல்லையா? ஸ்பைசஸ் இருக்காது. நம்ம குழந்தைய வந்து ஃபஸ்ட் தடவை என் பொண்ணை வந்து ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் விடுறோம். கிண்டர் கார்டனில் விடும்போது அவங்க கொடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் பேஸ்ட்டு, பீஃப் அண்ட் போர்க் லிவர் பேஸ்ட். அந்த லிவர் பேஸ்ட்டை தான் காலையில் வந்து ப்ரெட்டில் தடவி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வந்துட்டு நான் பார்த்தாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் சைல்டு வந்து எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ண முடியாது. ஸ்கூலில் நீ கிண்டர் கார்டனில் விடுறதோட வேலை முடிஞ்சு விட்டுட்டேன்னா அந்த குழந்தை என்ன சாப்பிட்ணும் என்ன கொடுக்கணுன்றத அங்கே இருக்கிற கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் பார்த்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க எது குழந்தைக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அவங்க நட்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பீஃப், போர்க்கு, சிக்கன், ப்ரான்ஸ், சீ ஃபுட் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து முட்டை பிடிக்காது, இது பிடிக்காது அப்படின்ற அங்கே கான்செப்டே இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஈக்குவல் சிஸ்டமாக எனக்கு பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுட்டாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நம்ம ஒமேகா 3 ஃபிஷ் இருக்குல்ல சார், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சால்மன் ஃபிஷ்ஷே அங்கே அடுத்து மேலே லைட்டாக பெப்பர் தடவி சால்ட் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பைசஸ் சாப்பாட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய முறையை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க ஏன் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. ஏன்னா நார்வேல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 70. அப்படி ரிட்டையர்மெண்ட் 70 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு. 70 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பென்ஷனே எடுக்க முடியும். ஸோ அப்போ 70 வயசுக்கு மேலே தான் அவங்க வந்து 2ஆம் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய நார்வீஜியன்ஸ் நான் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு ஸ்பெயினில் போய் ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி ஒரு சின்ன வீடு வாங்கிடுவாங்க. வருஷத்தில் 6 மாதம் அங்கே போய் தங்குவாங்க. வெயிலுக்கு அங்கே போய் தங்கிடுறது 6 மாதம் இங்கே வந்து தங்குவாங்க. அமெரிக்காவில் இருக்க பணக்காரங்களாம் ஃப்ளோரிடாவுக்கு போகிற மாதிரி அதே மாதிரி தான் சார். 6 மாதம் வந்து ஆனால் என்ன அப்படின்னா நார்வேல வந்து இந்த மிகப்பெரிய பணக்காரனுக்கும் ஏழைக்குமான வித்தியாசம் ரொம்ப குறையும். ரொம்ப நேரமாக இருக்கும்.
அவன் டீம் கார் இருக்கும், இவன் டீம் கார் இருக்கும், அவன் டீம் வீடு இருக்கும், இவன் டீம் வீடு இருக்கும். அந்த சைஸ் மட்டும் மாறும். அவ்வளோதான் சார். அதனால் பென்ஷனில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 70 வயசு தாண்டி அவங்க ஸ்பெயினில் போய் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் கூட ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு ஸ்பெயினில் போய் தங்குறாங்க 6 மாதம், உலகத்தை சுற்றுறாங்க. அங்கேருந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் யூரோப்பில் ஃபுல்லாக பல நாடுகளில் பார்க்குறோம். ஃப்ரான்ஸில் பார்க்குறோம், ஜெர்மனியில் பார்க்குறோம், ஹாலண்டில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் அவங்க மேஜராக அவங்க பார்க்குறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயம்னா, ஒன்று வந்து ஒரு வேவ் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் இல்லையா? இப்போ ஒரு கடந்த ஒரு 20 வருஷத்தில் வெவ்வேறு காரணங்கள்னால ஆஃப்ரிக்காலேருந்து ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட்லேருந்து எல்லாம் வெவ்வேறு ரீசன்னால வரக்கூடிய ஒரு இமிக்ரெண்ட்ஸ். அது வந்து பாப்புலேஷனுடைய கம்போசிஷனை மாற்றுறது. அது மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, அந்த ஃபார் ரைட்னுடைய ரைஸ் இருக்குல்ல இல்லையா, வலதுசாரிகள், எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகளுடைய எழுச்சி, இது எல்லாமே எல்லா இடங்களையும் பார்க்குறோம். ஆமாம் சார். இல்லையா? இப்போ அது மாதிரி அங்கேயும் இருக்கா உங்கள் இதுலேயும்? நார்வேலையும் வந்து ஒரு ஃபார் ரைட் இருக்குது. எஃப்ஆர்பின்னு வந்து ஃபார் ரைட் பார்ட்டி ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களுடைய இது இல்லை, அந்த அனிமாசிட்டி இருக்கான்னு கேட்குறேன். அந்த இமிக்ரெண்ட்ஸோட அனிமாசிட்டி அந்த லெவலுக்கு இல்லை. இந்த 2 கண்ட்ரிங்களுக்கும் நார்டிக் நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா சார், நீ இமிக்ரெண்ட்டாக வந்தனா இமிக்ரெண்ட்டாக வா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்னோட எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெகிரேட் ஆகிறியோ நான் உன்னை அதுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகி நான் உன்னை என்னுடைய ஆளாக ஏற்றுக்கிறேன். நீ இன்டெகிரேட் ஆகலைன்னா நீ வந்து வெளியாளாக தான் கருதப்படும். நீ என் லாங்குவேஜ் பேசி என் கூட இருந்து என்ன மாதிரியே நீ வந்து சாப்பிட ஆரம்பிச்சு, என்ன மாதிரியே என் கூட பழக ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கு எந்த சிக்கலும் இல்லை உன்னை ஏற்றுக்கிறதுல. ஆனால் நீ என் கூட இன்டெகிரேட் ஆகாமல் இருந்த அப்படின்னா அது சிக்கல். அது வந்து அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்தையுமே அது வந்து குறைக்கும். நீங்கள் இன்டெகிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், நார்வேயை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இமிக்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. அதாவது 1960களிலிருந்து வந்து பாகிஸ்தான் இமிக்ரேஷன் வந்து அங்கே அதிகம் சார். அங்கே வரதுக்கு அந்த ரீசன் இருக்கா? அங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து 1960 ஆயிலு, கேஸு, மீன்பிடி தொழில் வந்து அதிகம். அப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் அண்ட் இந்தியன்ஸ் கிட்ட இது பண்ணும்போது இந்தியர்கள், நம்ம நார்த் இந்தியர்களுக்கு வந்து பெருசாக வந்து நார்வேலாம் எங்கப்பா ஏதோ ஒன்று இருக்குப்பா, நான் சிங்கப்பூர் போகிறேன், நம்ம சிங்கப்பூர் நோக்கி போக ஆரம்பித்தோம். அவனுங்க பாகிஸ்தான் நாட்கள் வந்து அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஒன்று. ரெண்டாவது, பங்களாதேஷ் கலவரத்தப்போவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பங்களாதேஷிஸ், நிறைய வெஸ்ட் பாகிஸ்தானியர்கள் வந்து நாங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி அசைலம் வாங்கியிருக்காங்க. ஓஹோ, சரி. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து மெஜாரிட்டியான குரூப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இமிகிரன்ஸ் வந்து அங்கே வந்து 2.5% பாப்புலேஷன் இருக்காங்க. அவ்வளோ இருப்பாங்க? அவ்வளோ இருக்காங்க சார். ஓகே. செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள்னு நீங்கள் சொல்லவே முடியாது. பாகிஸ்தானி முஸ்லீம்ஸ் பேர் தான் இருக்கும், பேர் மட்டும்தான் இருக்கும். இது மற்றபடி அவன் ஃபுல்லாக ஸ்காண்டினேவியனாகவே இருப்பான். மற்றபடி அவன் வந்து ஸ்காண்டினேவியனாகவே இருப்பான். அவன் வந்து ஹலால் சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக வந்து பீஃப், போர்க் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நார்மலாக இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா முகமது இசாம்னு இருக்கும், அஹ்மதுன்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். பேர் மட்டும்தான் இருக்கும். அவங்க அந்த கல்ச்சரோட இன்டெகிரேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்மளால் இன்டெகிரேட் ஆக முடிஞ்சா இமிக்ரேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளில். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சிரியாவில் இருந்தும் மற்ற நாடுகள்ல இருந்தும் வர இதுலனால வந்து ஸ்வீடன்ல மட்டும் பிரச்சனையா இருக்கு. தெறிக்க விடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.